இது சண்டேவோட மினி விலாக். இன்றைக்கி வந்துட்டு ஃபிஷ் அதுக்கப்புறமா ப்ரான் ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருந்தோம் நானும் வச்சுவோம். ஸோ ஃபிஷ் குழம்புக்கு தேவையான புளி, அதுக்கப்புறமா ரைஸு, அப்புறம் கட் பண்ணி வைக்க வேண்டிய ஆனியன் அதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபிஷ் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து வெலை மீன் தான் வாங்கியிருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஃபிஷ் தான் எனக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதனால் ஃப்ரைக்கு கொஞ்சமாக எடுத்து நல்லா மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கடையில் வாங்கின மசாலா தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரானும் அப்படி தான். அச்சு வந்து உடனே எனக்கு இப்போவே செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால், ஸோ டக்குன்னு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு 20 பல் பூண்டு, அப்புறமா ஒரு பச்சை மிளகா ரெண்டையும் நல்லா ஃபைனாக சாப்பரில் போட்டு சாப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டுட்டு அது கூட சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகிடவே கூடாது. ஸோ எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா ப்ரான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இது எந்த மசாலாவுமே சேர்க்காமே பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பெப்பர் மட்டுமே ஆட் பண்ணால் போதும். நல்லா ஆயிலெல்லாம் போயிட்டு நல்லா தண்ணியெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா ஓப்பன்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா அதில் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அது மேலேயே கருவேப்பிலை கொத்தமல்லாம் தூவி சாப்பிட்னா வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எந்த மசாலாவுமே இல்லாமல் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு பண்ணியிருந்தேன். அதாவது அதிகமான மசாலாஸ் யூஸ் பண்ணாமல், அதிகமாக அரைச்சி ஊற்றாமல் தண்ணியாக மீன் குழம்பு வைக்கிறது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அடுத்த நாள் அதுக்கப்புறமா நைட்டெல்லாம் சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வீட்னஸாக இருக்க மாதிரி இருக்கும். சைட்லேயே வந்து ரைஸும் வச்சு விட்டாச்சு. பானையில் பண்ணனால மூடி வச்சுட்டேன். நல்லா ஒரு கொதி வந்தோடனே மீனை வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சாலும் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபிஷ் ஃப்ரையும் போட்டு செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான்.